ஓல்டு காயின் ஓல்டு ரூபா நோட்டு என்கிட்ட விற்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவுக்கு கடைசியில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் என்கிட்ட எப்படி காயினை விற்கிறதுங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் இருக்கக்கூடிய எல்லா காயின் வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வீடியோக்கள் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் பிளேலிஸ்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணினா என் சேனலில் காயின்ஸை பற்றி கொடுத்துருக்கிற எல்லா வீடியோஸும் ஒன்று விடாமல் வந்துடும். அந்த வீடியோஸில் இருக்கிற அதிக விலைக்கு போகக்கூடிய காயின்ஸ் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட அப்படின்னு வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சூப்பரான வீடியோவில் ஒரு சூப்பரான காயினை பற்றி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே மதிப்புக்கு போகக்கூடிய ஒரு 50 பைசா நாணயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாணயத்தை முழுசாக பாருங்கள். இதில் 2 டைப் காயினை பற்றி பார்க்கலாம். அதோட ஃபுல் டீட்டெயில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த காயினை நீங்கள் வச்சுருந்தா அதை எப்படி விற்கிறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான சூப்பரான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பைசா காயினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 50 பைசா காயினில் எக்கச்சக்கமான வகைகள் இருக்குது. அது எல்லாத்த பற்றியும் நம்ம சேனலில் யூடியூப்பில் வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா எல்லா வீடியோஸும் போய் பாருங்கள். எந்த கலெக்ஷன் உங்ககிட்ட இருக்குன்னு தெரியாது. இதுக்கு மேலே உங்ககிட்ட கலெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்க, இப்போ காயினோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்துக்கலாம். காயினோட ஃப்ரண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அசோக சின்னம் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஏன்னா 50 பைசா காயினுங்கிறதுனால இந்த மாதிரி டிசைனில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா 50 அப்படிங்கிறது வந்து 50ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெளிவாக. அதை வந்து பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பைசேங்கிற வார்த்தையும் அதுக்கப்புறம் இந்தியாங்கிற வார்த்தையும் இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் பாரத்துங்கிற வார்த்தையும் பைசேங்கிற வார்த்தையும் ஹிந்திலையும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது வந்து காயினோட ஃப்ரண்ட் சைடோட டிசைனு. இப்போ காயினோட பேக் சைடு வந்து நம்ம இப்போ திருப்பிக்கலாம். காயினோட பேக் சைடு திருப்பின உடனே பார்த்த உடனே உங்களுக்கு தெரியும் இது வந்து தண்டி மார்ச்சுக்கு வந்து காந்தி வந்து போகக்கூடிய எடுக்கக்கூடிய ஃபோட்டோ தான். இதுக்கு கீழே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும் 50th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1997 கொடுத்துருக்கும். இதுக்கு அடுத்த என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சுதந்திரம் கிடச்சி 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிச்சு. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1997. சரிங்களா, அந்த டேட்டுக்குள்ளே 50 வருஷத்தை நம்ம கொண்டாடுறோம் அப்படி ஞாபகமாக தான் இந்த காயின் வந்து அச்சடித்து வெளியிடுறாங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1947 இருந்து 1997 இந்த இடப்பட்ட காலம் தான் 50 வருஷங்கிறது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இதே வார்த்தை தான் ஹிந்தியில் வந்து கொடுத்துருவாங்க. 15th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1997ங்கிறத ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. அந்த வருஷத்துக்கு கீழே மின்ட்டு மார்க் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த மின்ட்டு என்ன விலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் காயின்ஸோட மேலே வந்து பார்த்திங்கன்னா காந்தியோட படம், அது இல்லாமல் நிறையா பேர் அவரை வந்து பின்தொடர்ந்து வர மாதிரி அவர் கையில் குச்சி வச்சுருக்கிற மாதிரி இந்த மாதிரி டிசைன்லாம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயினை வந்து தெளிவாக அச்சடிச்சிருப்பாங்க. ரொம்ப சின்ன சைஸ் காயினாக இருந்தாலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ காயினோட டிசைன்லாம் பார்த்தாச்சு. காயினோட ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்துக்கலாம். இந்த காயினை அச்சடித்து வெளியிடுற வருஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1997 வருஷம் முறையாக அச்சடித்து வெளியிடுறாங்க. மெட்டல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெட்டல் வந்து ஸ்டீல் மெட்டல் தான். சரிங்களா, காந்தத்தில் வச்சிங்கன்னா ஒட்டக்கூடிய காயின். வெயிட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா 3.79 கிராம் இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 4க்கு கொஞ்சம் கம்மி. சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 22 mm சைஸ் இருக்கும். சின்ன சைஸ் காயினுங்கிறதுனால 22 mm தான் இருக்கும். ஷேப் வந்து வழக்கம் போல் சர்க்கிள் தான். சரிங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா காயினோட ஃபுல் டீட்டெயில். இது எங்கெங்கெல்லாம் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பே, கல்கட்டா, ஹைதராபாத், நொய்டா அப்படிங்கிற 4 இடத்துலையுமே காயின் அச்சடித்து வெளியிட்டு தான் இருந்திருக்காங்க. இதோட விலைலாம் என்னென்னு பார்த்துக்கலாம். இதில் அதிக விலைக்கு போடக்கூடிய காயின் நான் சொல்கிறேன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கங்க. காயினை பொறுத்த வரைக்கும் காயினோட கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காயின் இப்போ பக்கமாக தான் அச்சடிச்சிருக்காங்க. 990னா 20 வருஷத்துக்குள்ளே தயாரிக்கப்பட்ட காயினுங்கிறதுனால காயினோட கண்டிஷன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அவ்வளோ ரேட் வந்து நமக்கு கிடைக்கும். காயினோட கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா UNC கண்டிஷன் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிக விலைக்கு போகக்கூடிய காயினை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கல்கட்டா மின்ட்டு. சரிங்களா, கல்கட்டா மின்ட்டு போட்டிருக்கக்கூடிய காயின் நீங்கள் வச்சுருந்தீங்க UNC கண்டிஷன் அப்படின்னா ஒரு காயின் வந்து உங்களுக்கு 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா கிடைக்கும். சரிங்களா, குறைஞ்சபட்சம் 50லேருந்து 300 ரூபா வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் கல்கட்டா மின்ட்டு காயின். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ஹைதராபாத் மின்ட்டு. சரிங்களா, இதே வருஷம் போட்டிருக்கக்கூடிய ஹைதராபாத் மின்ட்டு காயின் வச்சுருந்தா ஒரு காயின் UNC கண்டிஷனாக இருந்தால் 100 ரூபா கிடைக்கும். ரொம்ப சாதாரண கண்டிஷனாக இருந்தால் கண்டிஷனை பொறுத்து வந்து விலை குறையும். இது வந்து சாதாரணமாக ஒரு 50 பைசா காயினுக்கு. இந்தமாரி கிட்டத்தட்ட 100 காயின் வச்சுருக்கேன், 200 காயின் வச்சுருக்கனால நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம சேலும் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா, அதனால் எத்தனை காயின் நீங்கள் வச்சுருந்தாலும் பரவாயில்ல, ஒரு காயின் வச்சுருந்தாலும் விற்க முடியும். கண்டிஷன் மட்டும் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துங்க. இது தவிர்த்து 2 இடத்துல நொய்டா, அது இல்லாமல் பாம்பே. சரிங்களா, இந்த 2 இடத்துல அச்சடிச்சிருக்கிற காயின் பெருசாக ஒன்றும் விலை போகாது. ஒரு காயின் அதிகபட்சம் 3 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் தான் விலை போகும். நல்ல கண்டிஷன் காயின். சரிங்களா, இது 2 வருஷத்தையும் பொறுத்த வரைக்கும் கல்கட்டா மின்ட்டு வந்து ரொம்பவே அதிக விலை. அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு 50 பைசா நாணயம் என்ன விலை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே நான் சொல்லியிருந்தேன் 10,000 ரூபாய்க்கு மேலே விலை பதிப்பு போகக்கூடிய காயின்ஸை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த காயின்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம். காயின்ஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து பாருங்கள் காட்டியிருக்கேன்.
இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்த காயின் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லாவே தெளிவாக இருக்கும். இது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நான் சொல்கிறேன் ஏன் தெளிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அசோக சின்னம் நல்லாவே பெரிய சைஸ் காயின் சரிங்களா. அசோக சின்னம் 50 பைசா காயினில் ரொம்ப சின்னது, இதில் வந்து ரொம்ப பெருசு. இது நிறைய பேருக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. கீழே சத்தியமேவ ஜெயதிங்கிற வார்த்தை வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே 50ன்னு கொடுத்து ருபீஸ் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 50 பைசா காயின் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க சரிங்களா. இது வந்து 50 பைசா கிடையாது, 50 ரூபா காயின் சரிங்களா. 50 ரூபா விலை போகக்கூடிய காயின்ஸ் எல்லாம் நிறையா தச்சு அடிச்சிருக்காங்க. இதை பற்றிலாம் நான் வீடியோஸில் சொல்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்தியா ரூபீஸுங்கிற வார்த்தை தான் ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காயினோட பேக் சைடு இப்போ பார்த்துக்கலாம். காயினோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா இதுக்கு நான் 50 பைசா காயின்லேயே காந்தி வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி இருக்கும். இதில் ரொம்ப கிளியராக அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா கால் நடக்கிறது கொண்டு தெரிஞ்சிருக்கும். ட்ரெஸ்ஸு போட்டிருக்கிறது, அது இல்லாமல் குச்சி வச்சுருக்கிறது எல்லாமே பக்காவாக தெரியும் பார்க்குறதுக்கு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 15th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எப்பயும் போல் ரெகுலராக இருக்கும். வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 1947, அதுவும் இல்லாமல் 1997 சரிங்களா. இந்த வருஷம் ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த காயினோட விலை மதிப்பு அப்படின்னு எடுத்திங்கன்னா ரொம்ப அதிகம். இந்த காயினோட மின்ட்டு மார்க் முதல்ல கவனிங்க. மின்ட்டு மார்க் எந்த மாதிரி இருந்தால் என்ன ரேட்டுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஏன்னா இந்த மின்ட்டு மார்க்கை பொறுத்து அதிக ரேட்டு வந்து போகும். இந்த காயினில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்குது அப்படின்னா அந்த வருஷத்துக்கு கீழே டைமண்ட் மின்ட்டு, அதாவது பார்த்திங்கன்னா மும்பை மின்ட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு காயின் வந்து 5000 வரைக்கும் விலை போகும் சரிங்களா. ஒரு 50 பைசா காயினோட விலை. அதேமாரி மின்ட்டு மார்க் வருஷத்துக்கு கீழே எம்முன்னு போட்டிருக்குது அப்படின்னா, எம்முங்கிறதும் மும்பை மின்ட்டு தான் சரிங்களா. டைமண்ட் போட்டால் தான் மும்பை மின்ட்டுன்னு சொல்லி கொடுத்துறீங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் சொன்னீங்க. இப்போ எம்முன்னு போட்டால் மும்பை மின்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு கேட்காதீங்க. எம்முங்கிறதும் மும்பை மின்ட்டு தான், டைமண்ட் போட்டிருந்தாலும் மும்பை மின்ட்டு தான். ஆனால் எம்முன்னு போட்டிருக்கிற மின்ட்டு மார்க்குக்கு எப்பயுமே விலை அதிகம். ஒரு காயின் கிட்டத்தட்ட 8500 உங்களுக்கு கிடைக்கும். எம்முன்னு போட்டிருக்கக்கூடிய மின்ட்டு மார்க் இருக்கக்கூடிய காயின் இப்போ நான் காட்டியிருந்த டிசைனில் இருந்துச்சுன்னா. இப்போ காயினோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. விலை அதிகமாக போகிற காயின் எப்படி இருக்கும், விலை கம்மியாக போகிற காயின் எப்படி இருக்கும், ஐஸில் விலை அதிகமாக போகிற காயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோஸில் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். நிறைய பேர் இந்த 50 ரூபா காயின் வந்து பார்த்திங்கன்னா 50 பைசா காயினை 50 ரூபான்னு நினச்சிக்கிறாங்க. நிறைய பேர் அந்த 50 ரூபா காயின்னு சொல்லி இதை எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. மெசேஜில் வந்து பார்த்திங்கன்னா 50 பைசா காயினை எனக்கு அனுப்பிட்டு இது வந்து 50 ரூபா காயினுங்க, 9000 கொடுத்து எடுத்துங்க, 8000 கொடுத்து எடுத்துங்க அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா 50 பைசா காயின் சொல்கிறேன்னா, 50 ரூபா காயின் சொல்கிறேன்னா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பொறுமையாக நம்ம சேனல் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். எல்லாமே தமிழில் தான் பேசியிருக்கேன். அதனால் எல்லா வீடியோஸும் பொறுமையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு அதிலேருந்தே கிடச்சிரும். நல்ல ரேட்டுக்கு போகிற கலெக்ஷன்ஸ் எது வச்சுருந்தாலும் நேரடியாக நம்மக்கிட்டே உங்களால் விற்க முடியும். அது எப்படி விற்கிறதுங்கிற ஃபுல் டீட்டெயில் இப்போ பார்த்துடலாம். நீங்கள் வீடியோவில் பார்த்தா காயின்ஸ் ரூபா நோட்டு மட்டும் கிடையாது. எந்த ஒரு ஓல்டு காயினாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ரூபா நோட்டாக இருந்தாலும் சரி 100% என்கிட்ட வந்து சேல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படி சேல் பண்ணோம் அப்படின்னா சில கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரோ சிம்பிள் பற்றி இப்போ காட்டுது பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு லிங்க் இருக்கும். அனைத்து காயின்களையும் விற்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு ஒரு வீடியோவோட லிங்க் இருக்கும். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்லாம் எப்படி விற்கிறது அப்படிங்கிற டீட்டெயில் அந்த வீடியோவில் இருக்கும். மறக்காமல் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண 2 நாளில் என்கிட்ட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல்ஸ் பண்ணிக்கலாம். அதனால் மறக்காமல் அந்த வீடியோ வந்து கம்பல்சரி நீங்கள் பார்த்தாகணும். அப்படி மெம்பர்ஷிப்பில் ஆட் ஆக தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணி விடுங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணிவிட்டு 2 நாளில் உங்களோட காயின்ஸ் ரூபா நோட்டு எதாக இருந்தாலும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 100% கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதிகமான ஓல்டு காயின்ஸ், ஓல்டு ரூபா நோட்டு எல்லாத்தையுமே விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். இதை பற்றி நான் எல்லா ரெகுலர் வீடியோஸும் பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த வீடியோவுக்கு நேரடியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். 2 வீடியோஸ்